தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற உங்களுக்கு தெரியுமா ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா டீட்டெயில்ஸ் வந்து அதில் ஷேர் பண்ணிருக்கேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகே, நுகர்வோர் பொருட்கள் அப்படின்னா என்னென்னா, அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலேருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் தான் அது நுகர்வோர் பொருட்கள். அதாவது பொருட்களை வாங்கின நுகர்வோர், விற்றா விற்பனையாளர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், அரிசி, துணி, மிதிவண்டி போன்றவைலாம் நம்ம கடையில் போய் வாங்குகிறோம். அடுத்து சேமிப்பு என்பது கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகை தான் என்னென்னு சொல்கிறாங்க சேமிப்பு அப்படின்னா இதில் முக்கியமான ஒரு இது இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ அதில் 30% வந்து சேமிப்பு பண்ணணும். ஸோ அப்படி சேமிப்பு பண்ணிங்க அப்படின்னா பிற்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றது. ஸோ 100 வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 30 சேமிக்கணும். 10,000 வாங்குறீங்கன்னா 3,000 கம்பல்சரி சேமிப்பில் போடணும். அந்த சேமிப்பு டெபாசிட்டாக இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த திருக்குறள் பாருங்கள். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல் இல்லாததாக தோன்ற கெடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன் செல்வத்தின் அளவு அறிந்து அதற்கேற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளங்களும் இருப்பது போல தோன்றி உண்மையில் இல்லாதவனாக பின்பு பொய் தோற்றமும் இல்லாமல் அழியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சேமிப்பு இல்லை அப்படின்னா இது கண்டிப்பாக நிகழும். ஓகே, முதல்நிலை தொழில்கள் அப்படின்னா என்னென்னா, உணவு தேவைக்கு தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது தான் என்னது முதல்நிலை தொழில். முதல்நிலை தொழில்னால் வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், கனிமங்கள், தாது பொருட்கள், மூலப்பொருட்களை சேகரித்தல், கனிகள், கொட்டைகள், தேன் முதலிய மூலிகைகள், ரப்பர், பிசின் போன்றவை சேகரித்தல், மரம் வெட்டுதல், இது எல்லாமே வந்து முதல்நிலை தொழில். முதல்நிலை தொழில் அப்படின்னா என்னென்னா, இந்த பூமியில் கிடைக்கிற எல்லாமே முதல்நிலை தொழில். இரண்டாம் நிலை தொழில் என்னன்னா, பூமியில் கிடைத்த பொருளை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுவது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பருத்தி பார்த்தீங்கன்னா, பருத்தியை வந்து என்ன பண்ணுறோம், பருத்தி ஆலைகளை பயன்படுத்தி, தொழிற்சாலைகளை பயன்படுத்தி துணியாக மாற்றுறோம். பருத்தி வந்து இயற்கையாக பூமியில் விழுது, ஆனால் துணி வந்து செயற்கையாக உருவாக்கப்படுது. ஸோ இதுதான் வந்து இரண்டாம் நிலை. ஸோ தொழிலகங்கள், தொழிற்சாலைகள் எல்லாத்தையுமே என்ன சொல்லலாம் அப்படின்னா இரண்டாம் நிலை தொழில்னு சொல்லலாம். ஓகேங்களா? சர்க்கரை, உணவு பதப்படுதல், காடு சார்ந்த தொழில்கள் பாருங்கள், காகித தொழில், மர சாமான்கள், கட்டுமான பொருட்கள். அடுத்து கனிம தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் போன்றவை. சிமெண்ட் எதுலேருந்து உருவாக்கும், கல்லுலேருந்து உருவாக்குறாங்க. இரும்பு எங்கே கிடையாது, மண்ணில் கிடையாது. அலுமினியம் மண்ணில். ஸோ அதை எடுத்து பிரித்து ஒரு மதிப்பு கூட்டு பொருளாக மக்களுக்கு தேவையான மாதிரி பயன்படுத்துறதுக்கு பேர் தான் எனது இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடல் சார் தொழிற்சாலைகளில் என்ன அப்படின்னா கடல் உணவு பதப்படுத்துதல். அடுத்து மூன்றாம் நிலை தொழில் என்னென்னா, இப்போ முதல் நிலை தொழிலில் நம்ம பொருளை பூமியிலேருந்து எடுக்கிறோம். இரண்டாம் நிலை தொழிலில் அந்த தொழிற்சாலைகளை பயன்படுத்தி உருவாக்குறோம். மூன்றாம் நிலை தொழிலில் அந்த பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு பயன்படுது இல்லைங்களா, டிரான்ஸ்போர்ட், அதுதான் வந்து மூன்றாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், போக்குவரத்து அப்படின்னா சாலை, ரயில், கடல், ஆகாய போக்குவரத்துகள், தொலைத்தொடர்பு, அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம், வர்த்தகம், பொருள்களை கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல், வங்கி பண பரிமாற்றம், வங்கி சேவைகள். ஸோ அதாவது மூன்றாம் நிலை தொழில் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சேவைத்துறை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பயன்பாட்டின் வகைகள் வந்து பாருங்கள், வடிவ பயன்பாடு, இடப்பயன்பாடு, காலப்பயன்பாடு அப்படின்னு 3 பயன்பாடு இருக்குது. ஸோ வடிவ பயன்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளைபொருளின் வடிவம் மாற்றப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. அதாவது இப்போ எப்படி விளைபொருளாகிய பருத்தியை கொண்டு ஆடைகள் உருவாக்கும் போது அதன் தேவையும் பயன்பாடும் என்னாவது அதிகமாகுது. அடுத்து வந்து இடப்பயன்பாடு பாருங்கள், ஒரு விளைபொருள் ஒவ்வொரு இடத்துல மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. ஸோ விளைபொருளான அரிசி தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கொண்டு செல்லப்படும் போது அதன் தேவையும் பயன்பாடும் அதிகரிக்கிறது. காலப்பயன்பாடு, ஒரு விளைபொருள் எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கும்போது அதன் பயன்பாடு மிகுதியாக இருக்கிறது. ஸோ அது வந்து சேமிப்பு கிடங்கு, நெல்லை உற்பத்தி செஞ்சு சேமித்து வைக்கிறோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் வந்து பயன்பாட்டின் வகைகள் வந்து 3 வகைப்படும்: வடிவ பயன்பாடு, இடப்பயன்பாடு, காலப்பயன்பாடு. இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நம் இந்தியாவில் கலப்பு பொருளாதார நிலையை காணப்படுகிறது. இந்தியாவில் என்ன பொருளாதாரம்? கலப்பு பொருளாதார நிலை. அதாவது பொருளாதாரத்தில் தனியார் துறையும் பொதுத்துறை நிறுவனமும் ஒன்றாக இணைந்து செயல்படுது. ஓகே, அடுத்து வந்து நம்ம நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பை என்னது? மூன்றாம் நிலை அல்லது சேவைத்துறை தான். ஓகேங்களா? அதான் மேலே பார்த்தோம் இல்லைங்களா, சேவைத்துறை தான் அதிகமான வருமானத்தை இந்திய கவர்மெண்ட்டுக்கு தருது. முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை உற்பத்தி. பருத்தி அப்படின்றது பருத்தி தொழில் அப்படின்றது இரண்டாம் நிலை உற்பத்தி, பருத்தி அப்படின்றது முதன்மை துறை. இரும்பு இதே மாதிரி தான், கோதுமை எல்லாமே அதே மாதிரி தான்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இயற்றலும் ஈட்டலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்றார். அதே மாதிரி காளிதாசர் என்ன குறிப்பிட்றாருன்னு பாருங்கள். சூரியன் தன் பூமியிடம் இருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது. அதுபோல் மன்னன் தான் குடிமக்களிடம் வந்து வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காகவே மீண்டும் செலவு செய்கிறான் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காளிதாஸ். ஓகே. குறிப்பிட்ட நிலப்பகுதி அமைந்துள்ள இடத்தில் வளங்களை பொறுத்து நிலத்தின் வடிவம் மாற்றம் அடைகிறது. எடுத்துக்காட்டாக வேளாண் செய்யும் போது விளை நிலமாகவும் மனை விற்பனை செய்யும்போது வீட்டு நிலமாகவும் மாறுகிறது. இது நிலம். உற்பத்தி காரணிகள் என்னென்னு சொல்லி பாருங்கள். நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவோர். ஸோ இது 4மே வந்து என்னது உற்பத்தி காரணிகள். இதில் 3 கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவோர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொருளியலின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். ஓகேங்களா. இவரது கோட்பாடு செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம். ஓகேங்களா. ஆடம் ஸ்மித்தின் பொருளாதார கோட்பாடு என்னது? செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம். அடுத்து வந்து பாருங்கள் நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை. நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் அப்படின்னு ஆய்வு செய்து 1776 ஆய்வு செய்கிறார். இது 2மே அவருடைய சிறந்த நூல்களாகும். என்னது அப்படின்னா நன்னெறி கொள்கை, இது வந்து ஃபர்ஸ்ட் நூல். ஓகேங்களா. கோட்பாடு செல்வ இலக்கண கோட்பாடு. ஆனால் அந்த நூல்கள் பாருங்கள். நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை, 2வது வந்து நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு 1776 வந்து 2 நூல்களை வந்து வெளியிட்டிருக்கார். அடுத்து ஆடம் ஸ்மித்தின் 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகள். சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. ஸோ இந்த 4மே வந்து ரொம்ப முக்கியமான விதி. இதுவும் வந்து ஒரு சில டைம் கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் பொருந்தாது இதுன்னு சொல்லிக்கணும். சமத்துவமாக இருக்கணும், அந்த சமத்துவத்தில் உறுதியாக இருக்கணும். அந்த உறுதியாக இருக்கிற இடத்துல சமத்துவம் உறுதியாக மட்டும் இருந்தால் போதுமா? எல்லாத்துக்கும் எல்லா வசதியும் கிடைக்கணும். எல்லா வசதியும் கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக கண்ணை மட்டும் செலவு சிக்கனமாக இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய வருமான சட்டம் 1963 நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் எனும் பெயரில் தனி வாரியம் ஒன்று நிறுவப்பட்டது. அப்போ மத்திய வருவாய் வாரியம் நிறுவப்பட்ட ஆண்டு 1963. மத்திய வருமான சட்டம் நிறுவப்பட்ட ஆண்டு 1963 நேர்முக வரிகளுக்கு. அடுத்து வந்து பணத்தின் குறியீடு. இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு உதயகுமார் என்பவரால் ஜூலை 15, 2010 அன்று இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. ஜூலை 15, 2010. சுங்க வரியும் சாலை வரியும். ஸோ சாலை உள்கட்டமைப்பு வசதிகள் அதுக்காக பயன்படுத்துகிற வரி தான் என்னது? சுங்க சாலை வரி. அடுத்து தூய்மை பாரத வரி. தூய்மை பாரத வரி அப்படின்னா இந்திய அரசால் வரி விதிக்கப்படுகிறது. தூய்மை பாரதத்தின் பெயரால் வசூலிக்கப்படும் வரி 2015 ஆண்டு நவம்பர் 15. அது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 15, 2010 டி உதயகுமார். இது 2015 நவம்பர் 15. ஓகேங்களா தொடங்கப்பட்டது. இது அனைத்து வகையான வரி சலுகைகளும் பொருந்தும். இதன் வரி விகிதம் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா இது தூய்மை பாரத வரி 0.5%. தற்போது 14% மேற்பட்ட சேவை வரிகள் வந்து நடைமுறையில் இருக்குது. நேர்முக வரி, மறைமுக வரி அப்படின்னா என்ன பாருங்கள். வரி செலுத்துவோர். நேர்முக வரி அப்படின்னா வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை மாற்ற இயலாது. இப்போ வந்து வேலைக்கு போகிறவங்க அவங்க என்ன பண்ணலாம்? அதாவது அவங்களுக்கு டேக்ஸ் பிடிக்கிறாங்க இல்லைங்களா, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பிடிப்பாங்களே, அது மற்றவங்க மேலே மாற்ற முடியாது. அதே மறைமுக வரினா ஒருவர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை மிக எளிதாக வேறொருக்கு மாற்ற இயலும். அப்படின்னா என்னென்னா இப்போ கடைகளில் வந்து என்ன பண்ணுறாங்க? இப்போ கடையில் நம்ம போய் ஒரு பொருளை வாங்குகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் கோல்டே வாங்குறோன்னு கூட வச்சுக்கோங்க. அது கடைக்காரன் என்ன தெரியுமா சொல்லுவான்? 15% டேக்ஸ், 20% டேக்ஸுமா. கரெக்டு தான். ஆனால் அந்த டேக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அங்கே பே பண்ணி வாங்கிடுவாங்க. திரும்ப அந்த டேக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க டேக்ஸ் கொடுத்த காசை நம்மக்கிட்ட டேக்ஸ்ன்னு சொல்லி நம்மக்கிட்டே வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணால் அவருக்கு வர வரியை வரும் வாடிக்கையாளர்கள் அந்த பொருளை வாங்க வரவங்க மேலே திணிக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா மறைமுக வரி. அதாவது எனக்கு வர வரியை இன்னொருத்தர் மேலே நான் வந்து மாற்றி விட்ருவேன், அவ்வளோதான். பட் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது கடைசியாக யார் அந்த பொருளை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வரி போகும். தனியார் மற்றும் நிறுவனங்கள் பெறும் வருமானங்கள் மீது வரி விதிக்கப்படுகிறது. பல்வேறு பொருள் மற்றும் சேவைகளின் மீது வரி விதிக்கப்படுகிறது. பணவீக்க அழுத்தம் இல்லை. பணவீக்க அழுத்தம் இல்லை. பணவீக்க அழுத்தம் உண்டு. மறைமுக வரியில் வரி தாக்கமும் வரி நிகழ்வும் சமமாக உள்ளன. வரி தாக்கமும் வரி நிகழ்வும் வெவ்வேறாக உள்ளன. நெகிழ்வுத்தன்மை குறைவு, நெகிழ்வுத்தன்மை அதிகம். நெகிழ்வுத்தன்மை குறைவு அப்படின்னா நீங்கள் நேரடியாக அரசாங்கத்துக்கு வரியை கட்டிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மறைமுக வரியில் நீங்கள் என் வரியை கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் 10 பேர்த்திட்ட வரியை வாங்கிட்டு 5 பேர்த்திட்ட வாங்கின வரியை மட்டும் கட்டிட்டு மீதி 5 பேர்த்திட்ட வாங்கின வரியை கட்டாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுதான் சொல்கிறாங்க நெகிழ்வுத்தன்மை அதிகம்.
ஓகே, அடுத்து பாருங்கள், பணவீக்கம் மற்றும் பணவாட்டம். பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவது. இப்போ பணவீக்கம் அப்படின்னா என்னென்னா, விலைகள் வந்து உயர்ந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 1 கிலோ தக்காளி ₹100 விற்கிது அப்படின்னா, அதுக்கு பணத்தோடைய மதிப்பு வந்து கம்மியாக இருக்குது, பொருளுடைய மதிப்பு அதிகமாக இருக்குது. பணவாட்டம் அப்படின்னா விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வது. இப்போ எக்ஸாம்பிள் அதே 1 கிலோ தக்காளியை வந்து நீங்கள் ₹10 வாங்கிட்டு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பணவாட்டம். அடுத்து வந்து கலப்பு பொருளாதாரம் என்பது முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையின் கலவை தான் என்னது கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பண மதிப்பிழப்பு நவம்பர் ஓகேங்களா 8/2016 இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிரான அனைத்து ₹500 ₹1000 நோட்டுகளை வந்து பணமதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்தது, கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக. நிதி ஆயோக் பாருங்கள், நிதி ஆயோக் என்பது 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட அமைப்பு. இப்போ திட்டக்குழு எத்தனை ஆண்டுகள் பழமையானது? 65 ஆண்டுகள் பழமையானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்களும் மாநிலங்களும் நிதி ஒதுக்க திட்டக்குழுவிற்கு அதிகாரம் உள்ளது. ஓகே, அடுத்து நிதி ஆயோக் பாருங்கள். நிதி ஆயோக் என்பது 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட குழு. ஸோ திட்டக்குழு எத்தனை ஆண்டுகள் பழமையானது? 65 ஆண்டுகளுக்கு பழமையானது. அமைச்சகங்களும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்க திட்டக்குழுவிற்கு அதிகாரம் உள்ளது. நிதி ஒதுக்கிறதுக்கு மட்டும்தான், ஆனால் அதிகாரம் தற்போது நிதி அமைச்சகத்திடம் உள்ளது. நிதி ஆயோக் அடிப்படையில் ஒரு மதியுரை குழுவாக உண்மையான ஆலோசனை குழுவாகவும் 2015 ஜனவரி 1 செயல்பட துவங்கியுள்ளது. ஸோ நிதி ஆயோக் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ? 2015 ஜனவரி 1. ஓகேங்களா. அதாவது அமைச்சகங்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கும் திட்ட குழுவிற்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் இந்த அதிகாரம் தற்போது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நிதி அமைச்சகத்திட்ட இருக்குது. ஓகேங்களா. நிதி ஆயோக் அடிப்படையில் ஒரு மதியுரை குழுவாகவும் உண்மை ஆலோசனை குழுவாகவும் தான் இருக்குது. ஓகேங்களா. 2015 ஜனவரி 1 ஸோ இந்த இது வந்து நிறைய டைம் வந்து கீழ்கண்டவற்றில் பொருந்தாது இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்து இந்திய ரயில்வே அதிக அளவில் பயணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம். அதிக அளவில் பணியாளர்கள் கொண்ட பொதுத்துறை நிறுவனம் இந்தியன் ரயில்வே. எங்கே? அதிக அளவில். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நவரத்னா என்ற சொல் 9 விலை மதிப்பற்ற ரத்தினங்களை குறிக்கிறது. இது பின்னர் குப்த பேரரசர் விக்ரமாதித்தன், முகலாய பேரரசர் அக்பர் ஆகியோரின் அவையில் இச்சொல்லானது 9 அறிஞர்களை குறிப்பிடுவதாக அமைந்தது. தல வருமானம் அப்படின்னா பாருங்கள், உலக வங்கியின் அறிக்கையின்படி நாடுகளின் வருமான அளவீடு கீழ்கண்டவாறு புதிதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது குறைந்த வருவாய் அப்படின்னா லெஸ் தென் $1,005, நடுத்தர வருவாய் $1,006 வந்து $3,955, உயர் நடுத்தர வருவாய் அப்படின்னா $3,956 வந்து $12,236, உயர்ந்த வருவாய் அப்படின்னா கிரேட்டர் தென் $12,235, $12,210 அப்படின்னாவே எவ்வளோ தெரியுங்களா வருது? 8 லட்சம் வருது. ஸோ இந்திய ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலருக்கு $80. அப்போ கணக்கு போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதன்மை குறியீடுகள், அதாவது G8 நாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு, அதாவது சார்க் நாடுகள் என்னென்னு சொல்லுவாங்க. G8 நாடுகளில் இங்கிலாந்து, ரஷ்யா, கனடா, பிரெஞ்சு, அமெரிக்கா நாடுகள், இட்டாலி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜப்பான், ஜெர்மனி, இதெல்லாம் வந்து என்னது G8 நாடுகள். தெற்காசியா சார்க் நாடுகள் பாருங்கள், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூடான், இந்தியா, மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான், இலங்கை, இதெல்லாம் வந்து என்னது சார்க் அமைப்பு நாடுகள். ஓராண்டில் நாட்டின் புவியியல் எல்லைகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும். ஓகே, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி தல வருமானம் அமெரிக்க டாலர் மதிப்பு 2018 படி பார்த்திங்கன்னா பிரேசில் பாருங்கள் $10,51,000, ரஷ்யா வந்து $10,63,000. ஸோ இதெல்லாமே இருக்குது. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு யார் முக்கியமான பொறுப்பு? மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தான் பொறுப்பு. அதன் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லி சாஸ்திரி பவனில் அமைஞ்சிருக்கு. ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டத்தால் உலகின் மனித வளர்ச்சி அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. உலகின் மனித வளர்ச்சி அறிக்கை யாரால் தயாரிக்கப்படுது அப்படின்னா ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டத்தால். அடுத்து வந்து மனித மேம்பாட்டு குறியீட்டில் பாருங்கள், இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2010 0.580 இருக்குது. தற்போது 2015 பார்த்திங்கன்னா 0.624 அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா. அடுத்து கல்வி அறிவு, மாநிலங்கள் அறிவில் கல்வி அறிவு விகிதம் யார் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 80.09.
நமக்கு மேலே ஒருத்தங்க இருக்காங்க. யார் இது? கேரளா. ஓகேங்களா. இந்தியா வந்து 74.04 கல்வி அறிவில். பாலின விகிதம் பாருங்கள், தமிழ்நாடு வந்து 996, இந்தியா வந்து 943. உயர்கல்வி சேர்க்கையில் 44.3, இந்தியா வந்து 24.5. ஓகேங்களா. உயர்கல்வி சேர்க்கையில் நம்ம தான் ஃபஸ்ட்டு. பாலின விகிதத்துலேயும் யாரும் அதிகமாக இருக்கா? கேரளா தான் அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா. தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தென் மாநிலங்களில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. ஓகேங்களா. தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கான சேர்க்கையானது இந்தியாவில் மிக உயர்ந்ததாக உள்ளது. இது வந்து கீழ்கண்டவற்றில் சரியானது எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, இல்லை தவறானது எது அப்படின்ற மாதிரி இந்த 3 பாயிண்டை கொடுத்துட்டு ஏதாவது மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இடைக்கால வரலாற்று காலத்தில் இந்தியாவின் டெல்லி சுல்தான் ஃபெரோஷா துக்ளக் வேலைவாய்ப்பின் சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார். ஸோ இப்போ வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்த சுல்தான் யார் அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக். பொதுத்துறை நிறுவனங்கள்: நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், இந்திய உருக்கு ஆணையம், பாரத் தொலைபேசி நிறுவனம். தனியார் துறை பாருங்கள், டிவிஎஸ் மோட்டார், அசோக், டாடா இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை. ஓகே. தனது ஆட்சியில் ஷெர்ஷா சூரியா 1540 46 வரைக்கும் குடிமக்களுக்கும் இராணுவத்திற்கும் ஒரு புதிய நிர்வாக முறையை அமைத்தார். அவர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 178 கிராம், எத்தனை கிராம்? 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம் ருப்பியா என்று அழைக்கப்பட்டது. அந்த நாணயம் முகலாயர், மராத்தியர் மற்றும் ஆங்கிலேயர் கால முறை வந்து புழக்கத்தில் இருந்தது. பண விநியோகத்தின் 4 பிரிவுகள். பா 1 மக்களிடம் புழக்கத்தில் உள்ள பணம் மற்றும் நாணயங்கள். அனைத்து வணிக கூட்டுறவு வங்கிகளில் சேமிக்கப்பட்டுள்ள வைப்புத் தொகை, ரிசர்வ் வங்கி வைப்புத் தொகை. அடுத்து பா 2 பாருங்கள். பா 1 ப்ளஸ் அஞ்சல் சேமிப்பு வங்கி கணக்குகளில் சேமிக்கப்பட்டுள்ள தொகை. பா 3 என்னது? பா 1 ப்ளஸ் அனைத்து வணிக கூட்டுறவு வங்கிகளில் சேமிக்கப்பட்டுள்ள வைப்புத் தொகை. பா 4 வந்து பா 3 ப்ளஸ் அஞ்சல் அலுவலகங்களில் மொத்த வைப்புத் தொகை. அதை பற்றி குறிப்பிடுது. வேலைவாய்ப்பில் துறை வாரியான பங்கு பார்த்தீங்கன்னா இதில் சார்பு துறை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இருவேல்பட்டு அப்படின்ற இந்த பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களுக்கு மேலே வந்து அந்த பகுதியில் எப்படி வந்து என்ன பண்ணுறாங்க, விவசாயம் சார்ந்த அந்த ஊர் எந்தளவு டெவலப் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க. இதை பற்றி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. பணம் என்பது, அதாவது காகித பணம் என்பது ஒரு மதிப்பு ஆகும். எந்த ஒரு பொருள் அல்லது சேவைக்கான கட்டணமாகவும் கடன்களை திரும்ப செலுத்துவதிலும் ஒரு குறிப்பிட்ட நாடு முழுவதும் பொதுவாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள ஒரு சரிபார்க்கப்பட்ட ஆவணம் தான் எனது பணம். இந்த பணத்தில் இதனை கொண்டிருப்பவரிடம் தேஸ் தொகை அளிப்பதற்கு உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ப்ராமிஸ் டு பே த பேரியர் த சம் ஆஃப் டேஷ் ருபீஸ், அதாவது 10 rupees அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் வந்து உறுதியளிப்பதாக ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டு அதில் அவரது கையொப்பமும் பொறிக்கப்பட்டிருப்பதை காணலாம். இது போன்ற அந்த நாட்டு பணத்தில் உயர் அலுவலர் கையொப்பமும் உறுதிமொழி விடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை வந்து எழுதியிருப்பார். அதாவது த ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதன் அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுவாங்க 1934 வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உலகிலேயே மெக்சிகோ அமெரிக்கா ஐக்கிய நாடு இடையேயான இடப்பெயர்வு பாதை தான் 2010 ஆண்டின் மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதை. ஓகேங்களா. உலகின் நீண்ட தூரம் பறக்கும் பறவை என்னது? ஆர்டிக் டெரான். ஆனால் நம்ம தமிழ் புக்கில் வந்து ஆர்டிக் ஆலா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். கரெக்டுங்களா. தென்னிந்தியாவின் 3வது பெரிய ஆறு எது? காவேரி ஆறு. இங்கே தென்னிந்தியாவில் 765 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. காவேரி ஆற்றின் குறுக்கே மேட்டூர் அணை, கல்லணை இதெல்லாம் வந்து கட்டியிருக்கோம். அடுத்து 1867-68 ஆண்டு முதலாக தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனது இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லாத ஆட்சி, இந்தியாவின் வறுமை மற்றும் பிரிட்டிஷ் இல்லாத ஆட்சி என்ற புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி முதல்ல குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. 1934 ஆண்டின் காங்கிரஸ் அறிக்கையின்படி சைமன் குஸ்னட் என்பவர் வந்து ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. அப்போ ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதோடைய நவீன கருத்து முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னா சைமன் குஸ்னட். எந்த ஆண்டு? 1934 காங்கிரஸ் அறிக்கையின்படி. ஓகே. ஜிடிபியின் மதிப்பீடு அப்படின்னா இது யார் பண்ணுறா அப்படின்னா புள்ளியியல் துறை அமைச்சகத்தின் கீழே உள்ள மத்திய புள்ளியியல் அமைப்பு
ஜிடிபியின் சம்மந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது. ஸோ ஜிடிபியின் சம்மந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாப்பது மத்திய புள்ளியியல் அமைப்பு. தொழில்துறையின் உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு, நுகர்வோர் விலை குறியீடு போன்ற குறியீடுகளை என்ன பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. ஓகே, 2018 ஓகேங்களா, இந்தியாவின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் என்ன? சோனி கார்ப்பரேஷன் ஜப்பானை சேர்ந்தது, ஹவுலாக் பெக்கார்டு டாடா குழுமம், மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன், ஐபிஎம், நெட்டில், பிராக்கர் கேம்பல், சிட்டி குழுமம் இதெல்லாம் தமிழ்நாடு சேர்ந்தது, பெப்சி நிறுவனம், கொக்கோ கோலா நிறுவனம் இதெல்லாம் 2018 பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள். இதில் பாருங்கள், உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதோடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. நோக்கம் வணிகத்தினை கட்டுப்படுத்துதல் மற்றும் அயல்நாட்டு வணிகம். இதோடைய உறுப்பினர்கள் பாருங்கள், தலைமை இயக்குனர் ஒருத்தர் இருப்பார், துணை தலைமை இயக்குநர்கள் 4 பேர் இருப்பாங்க. 80 உறுப்பு நாடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 ஊழியர்கள் வச்சுருக்காங்க. 80 உறுப்பு நாடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 அலுவலக ஊழியர்கள். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கட் அப்படின்னு சொல்லுவோம்ல, கட் சுற்றுகள். முதல் சுற்று ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே நடந்திருக்கு. 2வது அன்னாசி பிரான்ஸ் 1949 கிடச்சிருக்கு, எப்போ அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்ட உடனே கிடச்சிருக்கு. 3வது டார்க்வே இங்கிலாந்து 50-51 என்ன பண்ணுறாங்க, இந்திய அரசியலமைப்பை வெளியிட்ட உடனே, அதாவது ஏற்றுக்கொண்ட உடனே கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 4, 5, 6 ஜெனீவா, திரும்ப ஜெனீவா சுவிட்சர்லாந்துக்கே போயிருக்காங்க 56, 60, 64. அடுத்தது 5, 6வது டோக்கியோ ஜப்பான். 6வது கட் சுற்றுகள் 6வது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா டோக்கியோ ஜப்பானில் 1973, 79 நடந்திருக்கு. 1986, 94 7வது தான் டோக்கியோ. ஓகேங்களா, 8வது அதாவது இறுதி சுற்று பாண்டா டேல் எஸ்டி அப்படியே உருகுவே, இதை உருகுவே சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உருகுவே சுற்று நடைபெற்ற 1986 94 எங்கே நடந்திருக்கு, உருகுவே அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. ஸோ இந்தியாவில் ஜிடிபியின் துறை வாரியான பங்களிப்பு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா விவசாயம் எப்போ 1950-51 51%, தொழில் 14, பணிகள் 33. தற்போது என்னது 17.1 தொழில்கள், 29.01 விவசாயம் 17, தொழிலகங்கள் 21, பணிகள் 53.09. ஸோ இப்போ அதிகமாக எது தருது, எந்த துறை, பணிகள் துறை தான் தருது ஜிடிபி வாரியாக. ஸோ இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் 5 வகையான மானியங்களை குறிப்பிடுது. ஒன்று பண மானியங்கள் அளித்தல், விதிவிலக்குகள், கடன்கள் அல்லது இடைநிறுத்தல் போன்ற வரி சலுகைகளை அளித்தல், கடன் உத்தரவாதங்கள் போன்ற அபாயத்தை ஊக்குவித்தல், அரசு கொள்முதல் கொள்கைகள், சுதந்திர சந்தை விலையை விட அதிகமாக செலுத்துதல், பங்கு கொள்முதல், சந்தை பங்குகளை விட ஒரு நிறுவனத்தின் பங்கு விலை அதிகமாக இருத்தல். இவை அனைத்தும் மானியங்கள் என கருதப்படுகின்றன, ஏனெனில் அவை வணிகம் செய்வதற்கு செலவினத்தை குறைக்கிறது. இப்போ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எத்தனை வகையான மானியங்களை தருது, 5 வகையான மானியங்களை தருது. தமிழ்நாட்டில் அதிக மற்றும் குறைவான எம்பிஐ மாவட்டங்கள். ஸோ தமிழ்நாட்டில் பணக்கார மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரம், 2வது சென்னை, 3வது கடலூர், 4வது கோயம்புத்தூர், 5வது நாகப்பட்டினம். ரொம்ப வருமானம் குறைவாக இருக்கிற மாநிலம் எது அப்படின்னா அரியலூர் தான் ரொம்ப குறைவாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது இந்தியாவில் உணவு தானியங்களின் பரப்பளவு உற்பத்தி பாருங்கள். 1951-52 98.79 மில்லியன் ஹெக்டர் நிலத்தில் பயிர் செஞ்சாங்க. இப்போ 126.98 மில்லியன் ஹெக்டரில் பயிர் செய்கிறோம். உற்பத்தி பாருங்கள் 54 மில்லியன் டன், இப்போ 279.51 மில்லியன் டன். மகசூல் பார்த்திங்கன்னா 1 ஏக்கரில் பார்த்திங்க அப்படின்னா 546.65 கிலோ உற்பத்தி செஞ்சோம். இப்போ 2201 கிலோ உற்பத்தி செய்கிறோம். இந்தியாவில் வரி விதிப்பின் வேர்கள் எதுலேருந்து வருது அப்படின்னா மனுஸ்மிருதி மற்றும் அர்த்த சாஸ்திர காலத்திலிருந்து பின்பற்றப்படுகிறது. தற்கால இந்திய வரிமுறையானது பண்டைய கால வரிமுறையை அடிப்படையாக கொண்டது. இந்தியாவில் முதலாக வருமான வரி, எந்த வரி, வருமான வரி 1860 1857 நடைபெறுள்ள கழகம். அதில் ஏற்பட்ட செலவுகளை சரி செய்வதற்காக சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படின்றவரால் தான் இந்த வருமான வரி 1860 அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ வரி விதிப்பு பாருங்கள், இந்திய நிறுவனங்கள், அயல்நாட்டு நிறுவனங்கள் 50 கோடிக்கு உள்ளே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா இந்தியாக்காரங்களாக இருந்தால் 25% டேக்ஸு, அயல்நாட்டு நிறுவனங்களுக்கு 40% டேக்ஸு,
50 கோடிக்கு மேலே அப்படின்னா இந்திய நிறுவனம் 30% டேக்ஸு, அயல்நாட்டு நிறுவனங்கள் 40% டேக்ஸ். 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அறிமுகப்படுத்திய முதல் நாடு ஃப்ரான்ஸ். இந்தியாவில் எப்போ அறிமுகப்படுத்தினாங்க ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 1970, 80களில் பல ஐரோப்பிய நாடுகள் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அறிமுகப்படுத்தியது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 1934 ஆர்ஜிடி ஆலன் மற்றும் ஜே.ஆர். ஹிக்ஸ் அப்படின்ற ஒரு சமநோக்கு வளைகோட்டு கோட்பாட்டை மதிப்பு கோட்பாட்டின் வடிவமைப்பு அப்படின்ற நூலில் வெளியிட்டாங்க. அப்போ மதிப்பு கோட்பாட்டின் வடிவமைப்பு அப்படின்ற நூலை வெளியிட்டவங்க யார் அப்படின்னா ஆர்ஜிடி ஆலன், ஜே.ஆர். ஹிக்ஸ் அப்படின்றவங்க. ஓகே. பிறப்பு மற்றும் இறப்பு 1951 39.9 இருந்தது. இறப்பு வந்து பார்த்திங்கன்னா 27.4. 2011 பிறப்பு வீதம் 21.8, இறப்பு வீதம் 7.11. எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ நிதி ஆயோக் திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைப்பு 2015 ஜனவரி 1 ஏற்படுத்தப்பட்டது. நிதி ஆயோக் 2015 ஜனவரி 1. இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் மற்றும் செயல்படுத்தவும் செயல்படும். நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம். ஓகேங்களா. தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஆதரவையும் தரும். இது சார்ந்த சாதனைகள் புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியும் நிதி ஆயோக் வந்து மேற்கொள்ளும். அடுத்து வந்து மனித மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மஹபூல் ஹக் அப்படின்றவரும் இந்தியாவை சேர்ந்த அமர்தியா சென் குமார் அப்படின்ற இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்திற்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் தான் யார் அமர்தியா குமார் சென் அப்படின்றவர். 1990 மேம்படுத்தியிருப்பாங்க. இதனை ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் வெளியிட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கப்படும் இதில் மொத்தம் 3 முக்கியமானதும் வாழ்நாள் குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அப்படியும் கல்வி குறியீடு. ஸோ இதை 3 கொடுத்துட்டு வேறு ஒரு 4வது ஒன்று கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் பொருந்தாது இதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அதை வாழ்நாள் குறியீடு, வாழ்கிறதுக்கு கல்வி தேவை, கல்வி இருந்தால் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை 2011 பார்த்திங்கன்னா 121.02. சராசரி வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 1.66. ஸோ 1901 பாருங்கள் 23 கோடி தான் இருந்திருக்கு. மக்கள் தொகை அடர்த்தி பாருங்கள் 1951 117, 2011 382. பாலின விகிதம் 946, தற்போது 940. ஸோ பொதுத்துறையில் எஃகு நிறுவனம் பாருங்கள் ரூர்கோலா ஒரிசா ஜெர்மனியோட உதவியால் கட்டப்பட்டது. பிலாய் மத்திய பிரதேசம் ரஷ்யாவோட உதவியால் கட்டப்பட்டது. துர்காபூர் மேற்கு வங்காளத்தில் இருக்க இங்கிலாந்து அரசு உதவியால் கட்டப்பட்டது. பொகாரோ ஜார்க்கண்ட் ரஷ்ய அரசால் கட்டப்பட்டது, ரஷ்ய அரசு உதவியால். பரான்பூர் மேற்கு வங்காளம் தனியார் துறையில் வந்து 1976 பெற்றிருந்திருப்பாங்க. ஓகேங்களா. விசாகப்பட்டினம் ஆந்திரா அதுவும் ரஷ்யாவின் உதவியால் தான் கட்டப்படுது. பெர்னார்பூர் மேற்கு வங்காளம் தனியார் துறையில் வந்து 1976 பெறப்பட்டது. சேலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசு, வெளிநாட்டு உதவி எதுவுமே கிடையாது, இந்திய அரசின் முழு இதில் கட்டப்பட்டது தான் சேலத்தில் இருக்கிற இரும்பு எஃகு தொழிற்சாலை. விஜயநகர் கர்நாடகா இந்திய அரசால் கட்டப்பட்டது. பத்ராவதி அப்படின்றது கர்நாடகா நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரா இரும்பு எஃகு நிறுவனம் மத்திய மாநில அரசுக்கு சொந்தம். ஸோ இந்த ஒரு எஃகு நிறுவனம் மட்டும் பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுக்கு சொந்தம். அது என்னது பத்ராவதி கர்நாடகாவில் இருக்கிறது. வாழ்நாள் எதிர்பார்ப்பு 1951 ஆண்கள் 32 வயசும் பெண்கள் வந்து 31 வயசும் மொத்தமாக 32.1 வயசு வாழ்ந்திருக்காங்க. 32 வயசு அதிகபட்ச வாழ்க்கையே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து எவ்வளோ 62 வயசு, பெண்கள் நம்மளோட அதிகம் பார்த்துக்குங்க 64.2 வருஷம், மொத்தம் வந்து 63.5 வருஷம் ஆவரேஜாக வாழ்கிறாங்க. எழுத்தறிவு விகிதம் 1951 கல்வி அறிவு பெற்றவர்கள் மொத்தமே 18.3 தான். ஆண்கள் 27.2, பெண்கள் 8.1. தற்போது 74.04. மொத்தமாக ஆண்கள் வந்து 82.1, பெண்கள் 65.5. முதல் 3 நாடுகள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் முதல் 3 நாடுகள் நார்வே தான் ஃபஸ்ட்டு, 2வது ஆஸ்திரேலியா, 3வது சுவிட்சர்லாந்து. நார்வே வந்து 0.949, ஆஸ்திரேலியாவும் சுவிட்சர்லாந்து 0.939. ஓகே. அடுத்து முதலீட்டு விலக்கல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலீட்டு விலக்கல் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது. பொதுத்துறை நிறுவனங்களுடைய வங்கிகளை மற்ற வங்கிகளுக்கு விற்பது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா முதலீட்டு விலக்கல். அதாவது ஒரு கவர்மெண்ட் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இரும்பு எஃகு தொழிற்சாலை சேலம் இருக்குல்ல, அதோடைய முழு ஷேர் யார் வச்சுருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வச்சுருக்கோம். அந்த வச்சுருக்கிற ஷேரை ப்ரைவேட்டுக்கு எனக்கு இது வேணாம், எங்களால் இந்த
இதை ரன் பண்ண முடியல, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ப்ரைவேட்டுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு விலக்கிறது தான் அது முதலீட்டு விலக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலீட்டு விலக்கல் முழுவதும் நடைமுறைப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ஒன்றும் பெருசாக நடைமுறைப்படுத்தலை. பட் ஆனால் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து முதலீட்டு விலக்கல் தான், எல்லாமே ப்ரைவேட்டில் தான் இருக்கும். ஓகே, உணவுப் பொருள் கழிவுகள், ஓகே, தானியங்கள், ஓகே, அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது. ஆனால் அதிகமான கழிவு எது அப்படின்னா பழங்கள் மற்றும் காய்கறிகள் தான், 5லேருந்து 16. மீன்வள கழிவுகள், மீன்வளம் கடலில் வந்து 10%, மீன்வளம் நிலத்தில் வந்து 5%. ஓகே, அடுத்து பாருங்கள், இது வந்து தொடங்கப்பட்ட திட்டங்கள் எனது பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா 2010, பாரத் நிர்மா யோஜனா 2005, அடுத்தது இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985லேருந்து 86, ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005, ராஜீவ்காந்தி ஆவாஸ் யோஜனா 2009, தேசிய ஊரக நலத்திட்டம் 2005, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. ஸோ இதில் 2015 மட்டும் பாருங்கள், பாரத் நிர்மா யோஜனா அப்படின்றது 1, அடுத்தது ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2, தேசிய ஊரக நலத்திட்டம் வந்து 2005 எனது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி ஆவாஸ் யோஜனா 2009, பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம சதக் யோஜனா 2010. ஸோ 2011 தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் வந்து 2013 கடைசியாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்தது பணிக்காக படிப்பு, அதாவது ஜாப் ஸ்டடி அப்படின்ற ஆய்வுக்காக பீட்டர் டயமண்ட் டோல் மார்டின்கன் மற்றும் கிறிஸ்டோர் பிசரிட்ஸ் ஆகிய பொருளாதார அறிஞர்களுக்கு 2010 வந்து என்ன பண்ணுறாங்க, பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. இவர்கள் உருவாக்கிய முறை அல்லது கோட்பாட்டிற்கு MPD முறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பொருளாதார கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் எப்படி வேலையின்மை, வேலைக்கான காலியிடங்கள் மற்றும் கூலி ஆகியவற்றை பாதிக்கிறது அப்படின்னு அறிந்து கொள்ள இந்த DMP முறை வந்து பயன்படுது. நபார்டின் SHG வங்கி இணைப்பு திட்டத்தின் உறுப்பினர்கள் கடனை சரியாக திரும்ப பதிவை வைத்திருக்கும் சுய உதவி குழுக்கள் என்ன பண்ணலாம், வங்கி கடன் பெறலாம். 2005, 2006 தென் மாநிலங்களான ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய வெற்றிகரமாக செயல்படும். சுய உதவி குழுக்கள் அதிகமாக உள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா, இம்மாநிலம் 60% சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு கடன் வசதியை பெற்றுள்ளது. இந்தியாவில் 2015ஆம் ஆண்டு சமூக பொருளாதாரம் மற்றும் சாதி ரீதியான கணக்கெடுப்பின்படி 73% எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா ஊரக பகுதிகளில் வாழ்கிறாங்க. இதில் 18.5% வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள், 11% வந்து பழங்குடியினர். 2009-2010 அறிக்கையின்படி 1.59 மில்லியன் சுய உதவி குழுக்கள் கடன் பெறும் வசதியை இணைக்கப்பட்டுள்ளது. வங்கிகள் மூலம் சுய உதவி குழுக்கள் வந்து 14,453 கோடி கடனாக வழங்கப்பட்டது. 2010 மார்ச் முடிவில் 6.95 மில்லியன் சுய உதவி குழுக்கள் வங்கியில் சேமிப்பு கணக்கை வைத்திருக்காங்களாம். இந்தியாவில் ஊரக சாலை பகுதி 26.50 லட்சம் கிலோமீட்டர். இதில் வந்து வெறும் 13.5% பகுதியில் மட்டும்தான் என்ன பண்ணிருக்கோம், சாலை போடப்பட்டிருக்கு. இந்தியாவின் சாலை தொடர்பு வசதி அமைப்புகள் உலகிலே மிகப்பெரிய அமைப்புகளில் ஒன்று. 1950-51 4 லட்சம் கிலோமீட்டர் நீளமாக இருந்த இந்திய சாலைகள் தற்போது 2018 34 லட்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அணைகள் பாருங்கள், இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 81 அணைகள் இருக்குது. கால்வாய் 2239, குளங்கள் 41,262, குழாய்கள் வந்து பார்த்திங்கன்னா குழாய் கிணறுகள்லாம் அந்த போர் போடுறோம்ல அது 3,20,707, திறந்தவெளி கிணறுகள் பாருங்கள் 14,92,354 திறந்தவெளி கிணறுகள் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை, தமிழ்நாடு 7.2 கோடி, மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கனிம வளங்களில் பார்த்துங்க, நாட்டின் இருப்பில் தமிழகத்தின் பங்கு லிக்னடைட் அதாவது இந்தியாவில் லிக்னடைட் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குன்னா தமிழ்நாட்டில் 87%, வெர்குமிலைட் 66%, கார்னெட் 42%, ஜெர்கான் 38%. ஸோ இதில் அதிகமாக எது இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ரெண்டாவது குறைவாக எது இருக்குது, மேக்னசைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. மேக்னசைட்டு எவ்வளோ இருக்குது, 17%. அது மோனோசைட் வந்து 25% தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா சுகாதாரம் மற்றும் சமூக குறியீடு IMMR தமிழ்நாடு 17 இருக்குது, இந்தியா 34. MMRல 79, 15. வாழ்நாள் எதிர்ப்பு ஆண்கள் 70.6, ஆண்கள் 68.6, பெண்கள் 72.7. இந்திய அளவில் 67.9 தான் இருக்குது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. ஆண்கள் 66.4, பெண்கள் 69.6.
கல்வி அறிவு பாருங்கள், தமிழ்நாடு வந்து 80.33, இந்தியா 70.44, அதில் ஆண்கள் வந்து 86.81 தமிழ்நாட்டில். அதே வந்து இந்திய அளவில் 82.14, பெண்கள் வந்து 73.86, இந்திய அளவில் பெண்கள் எவ்வளோ 65.46. பாலின விகிதம் தமிழ்நாடு 995, மேலே 996ன்னு பார்த்தோம் நினைக்கிறேன், கரெக்டுங்களா? இந்திய அளவில் எவ்வளோ 940. தமிழக தல வருமானமுடன் பிற நாடுகள் ஒப்பிடுகளில் தமிழ்நாடு பாருங்கள், $2200 வந்து என்ன பண்ணுறோம், சம்பாதிக்கிறோமா. $2200 அப்படின்னா எவ்வளோ அது? $1000 வந்து 8 லட்ச ரூபா, 16 லட்ச ரூபா பர் இயருக்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. தமிழ்நாடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் $207.8. தனிநபர் வருமானம் தமிழ்நாடு 2200. ஸோ அதே தான் திரும்ப இருக்குது. ஓகே, தல வருமானம் ரூபாயில் $1,57,116 மாதம், அவ்வளோ சம்பாதிக்கிறோம். ஓகே, தமிழ்நாடு மின் அலகுகள் 26,865. இதெல்லாம் தேவையில்லை, கொடுங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? தானிய வகை தேசிய அளவில் தமிழகத்தில் மக்காச்சோள உற்பத்தியில்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. கம்பு, கடலை, எண்ணெய், பருத்தி, இது வரைக்கும் எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. தேங்காய் உற்பத்தியில் தமிழ்நாடு செகண்டு, நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு செகண்டு. அதே மாதிரி கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாடு 3வது, சூரியகாந்தி உற்பத்தியில் 3வது, சோளம் உற்பத்தியில் 3வது. ஸோ இங்கே மக்காச்சோளம் வேறு, சோளம் வேறு. உங்களுக்கு தெரியும்ல, மக்காச்சோளம்னா முதல் இடத்துல இருக்கும், சோளம் அப்படின்னா 3வது இடத்துல இருக்கும். திடமான தானியங்கள் உற்பத்தியில் 4வது இடம், மொத்த தானியங்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு 8வது இடத்துல இருக்குது. ஓகே, கூடங்குளம் அணுமின் நிலையம் 1834 மில்லியன் மெகாவாட்டு, கல்பாக்கம் 470 மில்லியன் மெகாவாட்டு. ஓகே, தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்படும் அதிகமான மின்சார உற்பத்தி எதில் நடக்குது அப்படின்னா அனல் மின்சாரம். லாஸ்ட் டைம் நம்ம புனல் மின்சாரம்னு போட்டு தப்பு பண்ணிட்டு வந்தேன். ஓகேங்களா? 49.52% என்ன பண்ணுறாங்க, அனல் மின்சாரம். 2வது பார்த்திங்க அப்படின்னா சூரிய ஒளி. ஸோ இந்திய அளவில் சூரிய ஒளியில் தயாரிப்பில் முதலிடம் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 10,372 மில்லியன் அலகுகள் வந்து என்ன பண்ணுறோம், உற்பத்தி செய்கிறோம். 38.61. ரொம்ப கம்மியாக அது எதுனா அணு மின்சாரம். ஓகேங்களா? புனல் வந்து பார்த்திங்கன்னா 2203, அதாவது 8.20% தான் உற்பத்தி செய்கிறோம். அடுத்து சூரிய மின்சாரம். தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 1590.97 மெகாவாட்டு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறோம். ராஜஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா 1317. ஸோ லாஸ்ட் டைம் ராஜஸ்தானை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா அதாவது மிகப்பெரிய அளவில் என்னது சூரிய மின்சார உற்பத்தி கொண்ட மையம் அமைக்கப்பட்டுள்ள மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான் தான். ஓகேங்களா? குஜராத், தெலுங்கானா, ஆந்திரா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து துவக்கப்பள்ளி 35,414 பள்ளிகள் இருக்குது தமிழ்நாட்டில். நடுநிலைப்பள்ளி 9,708 பள்ளிகள் இருக்குது. உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி 12,911 பள்ளிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்தது உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை சதவீதம். தமிழ்நாடு 44.3 2015-16, 2016-17 46.9. இந்தியா பார்த்திங்கன்னா 24.5, 25.2 தான் இருக்குது. அடுத்து இந்த எக்ரி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பன்னாட்டு வணிகத்தில் நாடுகளை இணைப்பதன் மூலம் உலக முன்னேற்றத்தை எதிர்நோக்கும் உலகமயமாதல் என்ற புதிய அங்காடி தத்துவத்தை குறிப்பிட்டு உலக தத்துவம் குளோபலிசம் என்ற பதத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா பிரிட்டிஷ் ஸ்டீகர் அப்படின்றவர் 2002 உருவாக்கினார். இந்த தத்துவம் விரிவுபடுத்தப்பட்ட முதலாளித்துவம் எக்ஸ்டெண்டட் கேபிட்டலிசம் என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்து ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்தப்படுகின்றன. இதுவே அந்நாட்டின் நிகர ஆண்டு வருமானம், தேசிய வருவாய் அல்லது தேசிய ஈவுத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, ஆல்பர்ட் மார்ஷல் அப்படின்றவர் வந்து குறிப்பிட்டார். ஸோ இது தேவையில்ல. இது பாருங்கள், ஓர் ஆண்டில் பொருளாதாரத்தில் உற்பத்தி அமைப்பிலிருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர வெளியீடாக அவை இறுதிநிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்கிறது, அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதன பொருட்களின் இருப்போடு நிகர கூடுதலாக சேர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சைமன் குஸ்னட்ஸ் சொல்லுவார். அதாவது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டுக்குள்ளே உற்பத்தி செய்கிறப்பட பொருள் வந்து நுகர்வோர் கைகளுக்கு எந்த மாதிரி செல்லுது, அப்படி இல்லை அப்படின்னா அந்த செல்லலை அப்படின்னும் போது அந்த பொருட்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சைமன் குஸ்னட் அப்படின்றவர் சொல்கிறார். பண்டமாற்று முறையின் வரலாறு பாருங்கள். 6000 BCயில் மொசொப்படோமியா பழங்குடியினரால் பண்டமாற்று முறை அறிமுகப்படுத்தப்பட்டது.
அதாவது மெசொப்பொட்டேமியா பழங்குடியினர் என்ன பண்ணிருக்காங்க, பண்டமாற்று முறையை பயன்படுத்துகிறாங்க. போயனீசியர்களால் கடல் கடந்து பல்வேறு நகரங்களில் இம்முறை கடல் கடந்து பல்வேறு இடங்களில் வந்து பண்டமாற்று முறையை கொண்டு வந்தவங்க போயனீசியார்கள். பாபிலோனியர்கள் பார்த்திங்கன்னா பொருட்களை மாற்றும் பண்டமாற்று முறையை பயன்படுத்தினர். ஜிடிபி, ஸோ இது வந்து செலவு கூட்டு முறை, காரணி வருவாய் முறை, உற்பத்தி முறை, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. முதன்மை, இரண்டாம் தயாரிப்பு துணை, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், ஒன்றும் பெருசாக இல்லை. பாருங்கள், பணத்தின் குறியீடை பற்றி கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT மும்பையில் முதுகலை பட்டம் பெற்ற D. உதயகுமார் என்பவர் புதிய பண குறியீடு ஜூலை 15, 2010 மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. தேவநாகரிக எழுத்து எனது ராவும் ரோமன் எழுத்து R இல் செங்குத்துக்கோடு இல்லாமல் உள்ள வடிவமைப்பு. அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஐரோப்பா நாடுகளுக்கு பிறகு இந்தியா தனி பணக்குறியீடை கொண்ட நாடு. இந்தியா எத்தனாவது தனி பணக்குறியீடை கொண்ட நாடு? 5வது தனி பணக்குறியீடை கொண்ட நாடு தான் இந்தியா, 5வது. 21ஆம் நூற்றாண்டில் முதல் பணவீக்கம் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவாக ஜிம்பாப்வே நாட்டில் ஆண்டிற்கு 3714% ஏப்ரல் 2007 இறுதியில் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. முதன்மை வைப்புகள் என்னென்னா, முதன்மை வைப்புகளை கொண்டு வங்கிகள் கடன்களும் முன்பணங்களும் வாடிக்கையாளர்களை வைக்கிறது. இதற்கான முயற்சிகளை வாடிக்கையாளர்களே செய்கின்றார்கள். இதில் வங்கிகளின் பங்கு செயலற்றது. எனவே இந்த வைப்புகள் செயலற்ற வைப்புகள். முதன்மை வைப்புகள்லாம் என்னென்னா, நம்ம பேங்க்கில் போய் அமௌண்ட் போட்டு வைக்கிறோம்ல, அதுதான் முதன்மை வைப்புகள். ஓகேங்களா? ஸோ அது வந்து அந்த முதன்மை வைப்பு வைக்கிறதுக்கு பேங்க் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் வங்கியில் வைக்கிற பணத்துக்கு இது சும்மா நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை வந்து கரண்ட் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 50,000 1,00,000 சும்மா வச்சுருக்கீங்க. அதுக்கு பேங்க் வந்து உங்களுக்கு 3% வட்டி தரேன், 4% வட்டி தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் 90% தரமாட்டாங்க. அந்த வைப்புகளை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளியே வந்து வட்டி கடனுக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதாவது மக்கள் வைக்கிற பணத்துக்கு பேர் தான் முதன்மை வைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டில் வந்து காகித பணம் வெளியீடு முறை துவங்கியது. தனியார் வங்கிகளான வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி முதல்ல காகித பணத்தை வெளியிட்டது. ஷெஷாசூர் என்பவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ₹1 40 செம்பு நாணயங்கள் என்ற விதத்தில் முதல் ரூபாயை வெளியிட்டார். சமஸ்கிருத சொல்லான ரௌப்பியா விழுந்து தான் ரூபாய் அப்படின்ற வார்த்தை தோன்றிருக்கு. இந்தியாவின் பன்முகத்தன்மையை விளக்கும் விதமாக ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் அதன் மதிப்பு 17 மொழிகளில் இடம்பெற்றிருக்கும். முன்பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும், பின்பக்கத்தில் 15 மொழிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். இந்திய ரிசர்வ் வங்கி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. ஓகேங்களா? இந்திய ரிசர்வ் வங்கி பாருங்கள், 1934ஆம் ஆண்டு சட்ட விதிப்படி 1935 ஏப்ரல் 1 வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், 1937 தலைமை அலுவலகம் கல்கத்தாவிலேருந்து மும்பைக்கு மாற்றிருக்காங்க. அடுத்தது மூணாவது பாயிண்ட் பாருங்கள், ஜனவரி 1, 1949 தேசியமயமாக்கப்பட்டு மத்திய அரசுக்கு சொந்தமானது. இதோடைய முதல் ஆளுநர் யார் அப்படின்னா ஓஸ்போன் ஸ்மித் அப்படின்றவர். ஓகே, நிர்வாகம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, மைய வங்கி மற்ற இந்திய வங்கிகளின் நெறியாளர். மற்ற இந்திய வங்கிகளின் நெறியாளர் யார்? மைய வங்கி அல்லது இந்திய ரிசர்வ் வங்கி. கடைசி நிலைக்கடன் ஈவேன், அதாவது ஒரு வங்கி திவாலாக போகும்போது அந்த வங்கிக்கு தேவையான பணத்தை கொடுத்து திரும்ப மீட்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒரு ஆளுநர், 4 துணை ஆளுநர்கள் மற்றும் மைய அரசால் நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. பணிகள் என்னென்ன? காகித பணம் வெளியிடுதல், அரசின் வங்கியாக செயல்படுதல், அதாவது அரசிற்கு நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல், இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துதல், அந்நிய செலவாணிகளின் பாதுகாவலன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்நிய செலவாணிகளின் பாதுகாவலன் யார்? மைய வங்கி. கடன் அளிப்பை நெறிப்படுத்துதல், இதெல்லாம் வந்து யார்? இந்த இந்திய ரிசர்வ் வங்கியுடைய பணிகள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, கடன் கட்டுப்பாட்டு முறைகள் என்ன? கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள். வங்கி விகித கொள்கை. வங்கி விகித கொள்கைனா என்ன அப்படின்னா, இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிசர்வ் வங்கி வந்து எக்ஸாம்பிள் ₹100 10% வட்டி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற பேங்க்குக்கு ஒரு ₹100 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த பேங்க்கு கீழே இருக்கிற பேங்க் என்ன பண்ணுன்னா, நமக்கு நீ ₹100 14% எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு 4% ப்ராஃபிட்டை வச்சு கடனை கொடுப்பாங்க. அப்போ வந்து நிறைய பேர் பணம் புழக்கம் அதிகமாகுது அப்படின்னா பணவீக்கம் ஏற்படுது. பணம் அதிகமாக புழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா பொருட்களுடைய மதிப்பு உயரும், பணத்தினுடைய மதிப்பு குறையும். ஓகேங்களா? இப்போ
அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிசர்வ் வங்கி என்ன பண்ணும் அப்படின்னா, உடனே நான் கொடுக்குற 100 ரூபாய்க்கு நீ 14% கொடு அப்படின்னா, 14 ரூபாயா நீ எனக்கு கொடும்பாங்க. 14 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ லோக்கலில் இருக்கிற பேங்க் என்ன பண்ணணும், அதாவது லோன் வாங்க போகிறவங்களுக்கு 18% கொடுக்கணும். கரெக்டுங்களா? அப்போ 18% கொடுக்கும்போது நிறைய பேர் போய் பணம் வாங்க மாட்டாங்க. வேணாம் 18%லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே கொஞ்சம் தள்ளி போடுவோம், லோன் வாங்காமல் கொஞ்சம் தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுவோம். அப்போ என்ன ஆகுனா, மக்களுடைய கையில் பணப்புழக்காட்டம் கம்மியாகும். திரும்ப என்ன ஆகும், பணத்தின் மதிப்பு உயரும். ஸோ இதுதான். அப்போ பணவீக்கம் மற்றும் பண வாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமான செயல்பாடு செய்கிறது யார் அப்படின்னா, மத்திய ரிசர்வ் வங்கி தான். ஓகேங்களா? வெளிச்சந்தை நடவடிக்கைகள், மாறும் குறைந்தபட்ச வங்கி ரொக்க இருப்பு, இதை பற்றிலாம் வந்து கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள், கடன் தன்மை கட்டுப்பாடு முறைகள் என்ன அப்படின்னா, கடன் பங்கீடு, நேரடி நடவடிக்கைகள், நெறிமுறைகளை தூண்டல், விளம்பரப்படுத்தல், நுகர்வோர் கடனை நெறிப்படுத்தல், விளிம்பு நிலை தேவை தொகையை மாற்றுதல், இதெல்லாம். அடுத்து நெஃப்ட், அதுக்கப்புறம் ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். தேசிய மின்னணு வழி பரிவர்த்தனை. தேசிய மின்னணு வழி பரிவர்த்தனை நிழல் நேர பெருத்திரள் தீர்வுகள் தொகுப்பாக பரிமாற்றம் செய்யப்படுகிறது, எனவே தாமதமாகும். தொகுப்பாக பரிமாற்றம் செய்யப்படுகிறதுனா, ஒரு 100 பேர் பணம் அனுப்புகிறாங்க அப்படின்னா, அந்த 100 பேர்த்தோட பணத்தை ஒன்றா வச்சு ஈவினிங் 5 மணிக்கு 6 மணிக்கு வந்து நெஃப்ட் பண்ணுவாங்க. அதே ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா நிகழ் நேரத்தில் பரிமாற்றம், விரைவாக செயல்படும். நீங்கள் பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னா வித்தின் செகண்டில் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ அதுதான் ஆர்டிஜிஎஸ். இது வந்து பார்த்திங்கன்னா காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை, சனிக்கிழமை 12:30 வரைக்கும். இதுவும் காலையில் 9 மணி முதல் சாயந்தரம் 4:30 வரைக்கும், மாலை வந்து 1:30 சனிக்கிழமை வரை. குறைந்தபட்ச அளவு கிடையாது நெஃப்ட்டில். ஆனால் ஆர்டிஜிஎஸில் குறைந்தபட்ச அனுப்பும் தொகை வந்து 2 லட்சம். அடுத்து பணக்கொள்கையின் 2 நிலைகள் பாருங்கள். பணவீக்கம் மற்றும் மந்த நிலை. பணவீக்கத்தில் கடன் பெறுதல் எளிது. அப்போ ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும், அதனால் பணம் நிறைய பேர் ஈஸியாக பெறுவாங்க. அதிகம் நுகர்வோர், ஏன்னா பணம் அதிகமாக அவங்க கையில் புழக்காட்டமாக இருக்கும், அதனால பொருட்கள் அதிகமாக வாங்குவாங்க. வியாபாரம் விசாலமாகும், அதிக மக்கள் வேலை பெறுவார்கள், மக்கள் அதிக அளவு செலவு செய்வார்கள். மந்த நிலை பாருங்கள். கடன் பெறுதல் கடினம். காரணம் என்ன அப்படின்னா, பணத்தோடைய அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோடைய மதிப்பு அதிகமாக இருக்கும், அதனால் கடன் பெறுதல் கஷ்டமாக இருக்கும். குறைவாக நுகர்வோர், கையில் பணம் இருக்காது. வியாபார விரிவாக்கம் தள்ளி போகும். மக்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா வியாபாரிகள் எதுவுமே கிடையாது. வேலையின்மை அதிகரிக்கும். வியாபாரம் அதிகமாக பண்ணோம்னா வேலையின்மை அதிகம், உற்பத்தி வந்து குறையும். அவ்வளோதான். அடுத்து இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. வெளிநாட்டு மூலதனம் அப்படின்னா, ஒரு நாட்டில் வெளிநாட்டினர் வங்கிகளில் நிறுவன பங்கு வாங்குவதில், கடன் பத்திரம் வாங்குவதில் மற்றும் முன்பேர வர்த்தகத்தில் முதலீடு செய்வதை வெளிநாட்டு நிதி மூலதனம், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வாணிப சமநிலை, செலுத்து சமநிலை மூலதன கணக்கின் ஒரு பகுதியாகும். அப்போ வெளிநாட்டினர் வந்து வெளிநாட்டு பேங்க்கை வச்சு நம்ம இந்தியாவில் இருக்கிற ஷேர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து வெளிநாட்டு நிதி நிறுவன முதலீடு அப்படின்னா, வெளிநாட்டு நிதி நிறுவன முதலீடு என்பது பணச்சந்தை மற்றும் முன்பேர நிதி சந்தைகளில் நிதி நிறுவனங்கள் வழியாக செயல்படும் நிதி மூலதனமாகும். குறுகிய கால லாபத்திற்காக செய்யப்படும் முதலீடாகும். எடுத்துக்காட்டாக, ஐக்கிய நாடுகளின் ஒரு பரஸ்பர நிதி நிறுவனம் இந்தியாவை சார்ந்த ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்வதை சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தேவையில்லை, இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பன்னாட்டு நிதி நிதியம், பண நிதியம் வாஷிங்டன் டிசி, உலக வங்கி வாஷிங்டன் டிசி, உலக வர்த்தக அமைப்பு ஜெனீவா. இது எல்லாமே எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1945 தான் தொடங்கியிருக்கு. இயர் 1. ஓகேங்களா? அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. உலக வர்த்தக அமைப்பு மட்டும் ஜெனீவாவில் தொடங்கிய, மற்ற 2 வாஷிங்டன் டிசி. உலக வங்கியின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாடு, மூலதன முதலீட்டிற்கு ஊக்குவிப்பு, பன்னாட்டு வாணிபத்திற்கு ஊக்குவிப்பு, அமைதிகால பொருளாதார உருவாக்குதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. WTC என்பது அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கை தலைமையிடமாக கொண்டு அமைந்துள்ளது. இரட்டை கோபுரங்கள் என்று அழைக்கப்பட்டது. ஏப்ரல் 4, 1973 துவங்கப்பட்டது. அது வேர்ல்ட் ட்ரேட் கம்பெனியா, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான் கேள்விப்பட்டிருக்கோம். WTC அப்படின்னு சொல்லி தெரியல, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, செப்டம்பர் 11, 2001 அன்று விமான தாக்குதல்கள் அளிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் பன்னாட்டு வாணிபத்தில் ஈடுபடும் வணிகங்களை அது ஒன்று சேர்க்கிறது. உலக வர்த்தக மையமா? ஓகே, உலக வர்த்தக மையம். 1955ஆம் ஆண்டு உலக வர்த்தக அமைப்பு ஏற்படுத்திய வணிகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமை TRIPS
ஒப்பந்தம் பண்பாட்டு அறிவுசார் சொத்துரிமை சட்டத்தில் கொள்கை முடிவெடுப்பதிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தியது. அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தத்தில் ஒரு குறைபாடுகள் ட்ரிப்ஸை பற்றி ஒன்றும் பெருசாக இல்லைங்க. 1955 ஏற்படுத்தினாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் முக்கிய பணிகள் என்ன அப்படின்னா WOT உடன்படிக்கைகளை நிர்வகித்தல், வாணிப பேச்சுவார்த்தைகளுக்கான மன்றம், வாணிப தகராறுகளை கையாளுதல், தேசிய வாணிக கொள்கைகளை கண்காணித்தல், வளர்ந்து வரும் நாடுகளுக்கான தொழில்நுட்ப உதவி பயிற்சி இதெல்லாம் வழங்குதல். உலக வர்த்தக அமைப்பின் வாணிக அமைச்சர்களின் மாநாடு பாருங்கள், கஜகஸ்தானில் 2020 நடைபெற்றுச்சு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மாநாடு சிங்கப்பூர், அது 1996, 2020 கஜகஸ்தானில் நடைபெற்றிருக்கு. ஸோ வரி விதிப்பின் விதிகள் வந்து சிக்கன விதி, சமத்துவ விதி, வசதி விதி, உறுதி விதி, திறன் மற்றும் நெகிழ்வு விதி. பிரிக்ஸ் பற்றி சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க. பிரிக்ஸ் நாடுகள் உலக மொத்த தேசிய உற்பத்தியில் 21% பெற்றுள்ளது. கடந்த 15 ஆண்டுகளில் உலக GDPயில் தனது பங்கினை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. உலக மக்கள் தொகையில் பிரிக்ஸ் 43% இருப்பிடமாக கொண்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து சுமார் 4.4 ட்ரில்லியன் அந்நிய இருப்பை பெற்றுள்ளது. பிரிக்ஸ் சாரக் அவருடைய தலைமையகம் காத்மண்டு 1985 கொண்டு வந்தாங்க. ASEAN அப்படின்றது ஜகார்த்தா 1967 கொண்டு வந்தாங்க. பிரிக்ஸ் ஷாங்காய் 2001 உருவாக்கப்பட்டது. ஓகே, இது வந்து நிதிக்குழு மற்றும் அதோட தலைவர்கள். ஓகேங்களா. ஸோ முதலாவது தலைவர் யார்? KC நியோகி 1951, இரண்டாவது சந்தானம், மூன்றாவது AK சாந்து, நான்காவது PV ராஜமன்னார். அப்படியே வந்தோம் அப்படின்னா கீழே வந்துடுங்க. 12 பாருங்கள். 12 யார்? ரங்கராஜன். 13 வந்து 13 யார்? வஜாய் கோல்கர் கோல்கர் அப்படின்றவர். 14 வந்து YV ரெட்டி. 15 வந்து NK சிங். ஸோ 2020 2025 வரைக்கும் இப்போ யார் இருக்காது? NK சிங் அப்படின்றவர் இருக்கார். 14 ரெட்டி, கோல்கர், ரங்கராஜன். வெளிநாட்டு கடன் ட்ரில்லியன். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கடன் சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா 98%, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 20% தான் இருக்காங்க. சீனா வந்து நம்மளோட கம்மியாக 14% தான் இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அப்படின்னா மொத்த செலவு மொத்த வரவு, அதை பற்றி பற்றாக்குறையை தெரிஞ்சுக்கலாம். நிதி பற்றாக்குறை வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, அரசின் அங்காடி கடன்களும் ஏனைய பொறுப்புகளும். ஓகே, சர்வாதிகார திட்டமிடல் அப்படின்னா என்னென்னா மைய திட்டக்குழு ஒரு திட்டத்தினை கையில் வைத்துக்கொண்டு நாட்டின் அனைத்து பொருளாதார நடைமுறை கட்டுப்படுத்தி விரும்பிய திசையில் நடைபெற வைப்பதே சர்வாதிகார திட்டமிடல். உலக அளவில் ஒவ்வொரு நாளும் 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் 93% பேர் 1.8 பில்லியன் மாசுபட்ட காற்றை சுவாசிப்பதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மோசமான இடர்பாடுகளுக்கு உள்ளாகின்றார்கள். உலக சுகாதார வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து குறிப்பிட்றாங்க. திட்டமிடலை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 இதாக பிரிக்கலாம். நீண்ட கால திட்டம் 10 ஆண்டுகளுக்கு மேல், நீண்ட கால திட்டம் 10 ஆண்டுகள் மீது வந்து வியூக திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுத்தர திட்டம் காலம் 3 to 7 ஆண்டுகள். நடுத்தர திட்டமிடல் 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு காலப்பகுதியாக கருதுவது. சுதந்திரமான திட்டமிடல் அப்படின்றது நிரந்தர திட்டமிடல். குறுகிய கால திட்டமிடல் 1 ஆண்டு. செயல்பாட்டு திட்டமிடல் குறுகிய கால திட்டம் ஆண்டு வரைவு காலப்பகுதியாக கருதப்படுகிறது. அடுத்து வந்து அறிமுகம். வளர்ச்சி குன்றினம் இது ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இங்கே வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வருமானம் உடைய நாடுகள் தலைவீத மொத்த உள்நாட்டு உற்பத்தி 906 மற்றும் அதற்கு குறைவு. 906 $11,115. அதிகமான 11,116க்கு மேலே இருந்தால் அதிக வருமானம் உடைய நாடுகள். ஓகே, புள்ளியியலின் தந்தை. கடந்த நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்த தாவரவியல் அறிஞர் ரொனால்டு ஃபிஷர் புள்ளியியலில் அடிப்படை நெறிமுறைகளை ஏற்படுத்தினார். ரொனால்டு ஃபிஷர் அவருடைய புள்ளியியல் ஆய்வுகள் பரிமாண வளர்ச்சியை பகுப்பாய்வு செய்யவும் நவீன மரபியல் ஆய்வுக்கும் அடித்தளமாக அமைந்துள்ளது. அப்போ புள்ளியியலின் தந்தை யார்? ரொனால்டு ஃபிஷர். புள்ளியியல் அப்படின்ற வார்த்தை இப்போ தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. மேபி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, புள்ளியியல் என்பது மதிப்பீடுகளை மற்றும் நிகழ்வுகளை பற்றிய அறிவியல் அப்படின்றது போடிங்டன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. புள்ளியியல் என்பது எண்ணிலான விவரங்களை திரட்டி ஒருங்கிணைத்து வழங்கி பகுத்தாய்ந்து விவரிப்பது அப்படின்னு சொல்கிறது கிரக்ஸ்டன் மற்றும் கவுடன் அப்படின்றவங்க சொல்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இது வந்து இந்திய பொருளாதாரம் முழுமையாக வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா பாட்டு முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே, பாய்.